அருமைக்குரிய செம்மொழி நம்பி டிவி நேயர்களே, உங்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய நேயர்களே, செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? அப்படி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இருந்தால் அன்பு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நாங்கள் போடுகின்ற பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக கிடைத்திட உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு வருகின்ற மே மாதத்திலே இந்தியாவில் இருக்கின்ற 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா இந்த 3 இடமும் எப்பொழுதுமே பிஜேபிக்கு ஒரு தலைவலியான மாநிலம். இந்த மாநிலம் தலைவலியாக இருக்கிறது என்ற காரணத்தினால் பல தகுடு திட்டங்களை இன்றைக்கு பிஜேபி சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமைக்குரிய தமிழகத்து வாக்காளர்களே, அமித்ஷா சொல்லுகிறார், பீகாரில் எப்படி எங்களுடைய ஆட்சி வந்ததோ அதே போல வெஸ்ட் பெங்காலிலும் தமிழகத்திலும் நாங்கள் இந்த முறை வெல்லுவோம் என்று அவர் சொல்லுகிறார் சென்றால் பின்புறம் எத்தனை அவர்கள் பள்ளம் தூண்டியிருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எலிவலை போல் நூண்டி நம்மை சிக்க வைக்க பார்ப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வலை இருப்பது நமக்கு தெரியாமல் போய்விடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அருமைக்குரிய நண்பர்களே, அதற்கு அவர் சொல்லுகின்றது என்னவென்றால், இப்பொழுது எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்த பட்டியல் செய்தார்களே, அதே போல பீகாரிலே செய்து அங்கே ஏறத்தாழ பல லட்சம் ஓட்டுகள் அங்கே அழிக்கப்பட்டு இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்களாம். எப்படிப்பட்ட சூத்திரத்தை புற்றிருக்கிறார்கள் இந்த சூத்திரதாரிகள். அதே நடைமுறையில் நாங்கள் தமிழகத்திலே வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறார்கள். பணமரத்தில் நெய் வெடியுதுன்னா எவனாவது நம்புவானா? அருமைக்குரிய நண்பர்களே, கருவாடு மீனாகுமா? பிஜேபி தமிழகத்தில் வெல்ல முடியுமா? கறந்தபால் நொடிபுகுமா? யார் இந்த பிஜேபி? அவர்களை பற்றி தெரியாதா? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. பிஜேபி தமிழர்களை அழித்து, தமிழ் உணர்வை அழித்து, தமிழனுக்காக பாடுபடுவதைப் போல தமிழ் பேசுகிறேன் என்று பேசுவது தமிழ்நாட்டிற்கு வந்தால். ஆனால் அடுத்த மாநிலத்திற்கு போனால் தமிழனை குறை சொல்வது, தமிழனை கேலி செய்வது, தமிழர்களை முட்டாள் என்று சொல்வது, தமிழர்களை கேவலப்படுத்துவது, இதுதான் பிஜேபியினுடைய தந்திரமான அரசியல். வடக்கே ஓட்டு வாங்க வேண்டும் என்றால் நம்மை திமுகவை அங்கே ராட்சசர்கள் போல அப்படி பிரதிபலிப்பது. ஆனால் இங்கே வந்தால் தமிழ் மொழியை விட ஒரு சிறந்த மொழி இருக்கிறதா, அப்படி இப்படி தமிழில் பேசுகிற மாதிரி ஆக்ட் கொடுக்குறது. இப்படியெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தடுத்து தவிடி பொடியாக்குகின்ற ஆற்றல் தமிழக வாக்காளர்களுக்கு உண்டு. அருமைக்குரிய பெருமக்களே, இன்னொன்று செய்திருக்கிறார்கள். அவங்க எவ்வளவோ ஜகச்சால பில்லாடிலாம் கில்லாடி மாதிரி செய்கிறாங்க, ஜஜாலத்தை எல்லாம். அதில் தான் நம்முடைய அருமைக்குரிய டிவிகேவுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் அவர்கள் சும்மா கடந்த விஜயை கூப்பிட்டு பேசி, நீ கட்சி ஆரம்பின்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்க வச்சுட்டாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ தான் அடுத்த முதல்வர் என்று அவனுக்கு ஒரு ஆசை வார்த்தையை சொல்லி அனுப்பிச்சிட்டு அவனுக்கு சப்போர்ட்டாக என்னென்னோ பண்ணி பார்த்தாரு விஜய். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. 41 பேர் செத்தது தான் மிச்சம். அதில் வேறு 2 சிசுக்கள் அவர் முழுவாமல் இருந்தாங்க, 2 அம்மாங்க, அவங்க சிசுக்களும் செத்தது தான் மிச்சம். ஆக 43 உயிர்களை பலி வாங்கிய கரூர் சம்பவம் தான் அவருக்கு மிச்சம் இருந்தது. ஆக அவருக்கு எவ்வளவோ ததிகணத்துவம் போடுறாரு. பார், எனக்கு மாசப்பார், என் கூட்டத்தை பார், அப்படி இப்படி. இதெல்லாம் ஏற்கனவே திமுகவில் பார்த்துட்டாங்க, பல கட்சியில் பார்த்துட்டாங்க. இதை விட சிறந்த மாசெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த மாசெல்லாம் பெருசாக ஓட்டாக விழ போகிறதில்ல. விஜயகாந்துக்கு வராத மாசாடா நீ? நீ சின்ன பிள்ளை, விஜயகாந்த் மேலேயாவது ஒரு நன்றி விசுவாசமாக இருந்தியா? நீ ஒன்றுமே இல்லாத ஒரு நடிகனாக கூட உன்னை மக்கள் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தப்போ உங்கள் அப்பா பாவம் விஜயகாந்த்கிட்ட போய் கெஞ்சி என் பையனுக்கு கொஞ்சம் வாழ்வு கொடுன்னு சொல்லி அவர் படத்தில் ஒன்றை சேர்த்து அவருக்கு கூட நீ ஆக்ட் பண்ணுறப்ப விஜயகாந்தை பார்க்க வந்த ரசிகர்கள் உன்னையும் பார்த்து அதுக்கப்புறமா நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய ஃபேஸை நீ இந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் காட்டுற.
அப்போ தான் ஏற்றுக்கிறான். அப்படிப்பட்ட விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார அவருக்கு ஏதாவது ஆதரவாக ஒரே ஒரு ஒரு சின்ன ஒரு பேப்பர் ஒட்டியிருப்பியா? அவருக்கு ஆதரவாக ஏதாவது சொல்லியிருப்பியா? சுயநலவாதி நீ சாதாரண ஆள் இல்லை. அதாவது நாய் இருக்குதே, அது நன்றிக்கு பேர் எடுத்த நாய். நாய் என்றாலுமே நன்றி. ஆனால் நன்றி கட்ட நாய்களும் இருப்பது என்பது உன்னை போல சிலரை பார்த்தால்தான் தெரியும். அப்படி விஜயகாந்துக்கு செஞ்ச அதற்கு பிறகு ஏதோ சாகுல போய் கடைசி நேரத்தில் போய் அப்படி ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு வெளில வந்த. இது என்ன விஜய், நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறன்றது எங்களுக்கு தெரியும். உன்னை கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க, பிஜேபியில் கூப்பிட்டு உன்னை மிரட்டி, அமித்ஷா மிரட்டி, இல்லைன்னா உனக்கு வரி வரும், அது வரும், இது வரும், நாங்கள் சொல்கிறத செய்யி, உனக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, ரஜினியை நம்பணும், ரஜினி கை விட்டுட்டாரு, ரஜினிகாந்த் அந்த அளவுக்கு இல்லை, அவர் கொஞ்சம் சற்று புரிந்த மனிதர், நல்லது கெட்டதை யோசித்த மனிதர், அவரும் ஒரு பெரிய குழப்பமடைந்து அதுக்கப்புறமா தான் அவர் பக்திமான் என்பதனால் தெளிவடைந்து அதுக்கப்புறம் அவர் இமயமலைக்கு போய் அங்கே போய் அந்த சாமியாருங்களை பார்த்து அவங்ககிட்டலாம் ஒரு விசாரணை செஞ்சு அதுக்கப்புறமா அவர்களுடைய அருள்வாக்கை கேட்டு இங்கே வந்து நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டார். அவரையும் குழப்பிட்டாங்க இந்த பிஜேபிக்காரங்க. அதற்கு பிறகு இவரை குழப்பி நீ தான் முதலமைச்சர் சொல்லி நாங்கள் பார்த்துக்கிறோம், மேலே நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி நம்ம விஜயை குழப்பி அவரை அரசியல் கட்சி ஆரம்பிக்க வச்சு இன்றைக்கு அவர்களுடைய அந்த தந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருக்கு ஒன்றும் தெரியாத பிள்ளைங்க, அவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சவனுங்க கிடையாது, சின்ன பிள்ளைங்க, ஓட்டு போட கூட தகுதி இல்லாத பிள்ளைங்க, வயசு சின்ன வயசு பிள்ளைங்க, ஓட்டு இருக்குதான்றதே சந்தேகம். அவன் சினிமா அந்த இதில் இப்படி இப்படின்றதுல அவர் ஆடுற ஆட்டமும் அவர் பாடுற பாட்டும், ஐயோ பாட்டா அது என்ன கருத்தியா, அதையெல்லாம் இவனுக்கு வந்து ரோட்டில் பாடின்னு போகிற பசங்க, அது ஒரு இன்ட்ரெஸ்டாக. ஒரு சில சாரார் அப்படி இருப்பாங்க, ஒரு சில சாராருக்கு பிடிக்காது. ஆக அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் இப்போது சேர்த்துக்கிட்டு, அதுவும் இல்லாமல் இவருக்கு பல துறைகள். நான் கேட்குறேன், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், உன்ன மாதிரி தனி ஃப்ளைட் எடுத்துக்கு நான் போனார், தனி ஃப்ளைட்டில் போய் அவர் வந்து மக்களை சந்தித்தார், கார்லேயே போனார், வேன்லேயே போனார், மக்களை சந்தித்தார், மக்களிடம் பேசினார், மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டான், அவரை வள்ளல்னா தெய்வம்னா. எம்ஜிஆர் மேலே இருந்த பாசம் பற்று என்பது அவர் திமுகவிலே இருந்து தொடர்ந்து வந்தது. அது நீ யார், நீ என்ன பெரிய இதுவா, இன்னும் ஃப்ளைட்டே போகிற, என்ன உளிவமலையிலேருந்து இயேசு கிறிஸ்து இறங்கின மாதிரி இன்னும் ஃப்ளைட்டில் போய் நீ இறங்கிட்டு உடனே அப்படி இப்படி கையை காட்டுறது. இப்போ புதுசாக சொல்லியிருக்கியே, நீ யாருடைய அடிமை, நீ பிஜேபியுடைய கொத்தடிமை தெரியும். நீ வந்து அங்கே கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட் படி நீ இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற. அங்கேருந்து வந்து எல்லா இடத்துலையும் உனக்கு தோல்வி. திடீர்னு இப்போ வந்து செங்கோட்டையனை கூப்பிட்டு பிஜேபியில் பேசி, அமித்ஷா பேசி, மோடி பேசி, நீங்கள் வாங்க, நீங்கள் போயிட்டு விஜய்கிட்ட போங்க, நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் விஜய்கிட்ட அட்டாச் ஆகுங்க, நீங்கள் வந்து அந்த விஜய் வந்து உங்களுக்கு இது பண்ணுவார், கைட்லைன்ஸ் பண்ணுவார், நீங்கள் போய் விஜயில் சேருங்கன்னு அவங்க சொன்ன ஆணையை ஏற்றுக்கிட்டு வந்து அதிமுக வந்து செங்கோட்டையனை உடைச்சி இன்றைக்கி அந்த கட்சியை பலப்படுத்தணும். அங்கே இருக்கிறவங்களாம் தற்குறிகளாக இருக்கிறாங்க, அணில் பிள்ளைகளாக இருக்கிறாங்க, நீங்கள் போய் அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி செங்கோட்டையனை இன்றைக்கி அமைச்சிருக்கிறது பிஜேபி தான். ஸோ இன்றைக்கி பிஜேபியுடைய ஆணைப்படி செங்கோட்டையன் வந்து அந்த கட்சியை தூக்கி நிறுத்த போகிறாராம். எங்கடா தூக்கி நிறுத்த போகிற நான் கேட்குறேன், எங்கே நிறுத்த? சின்னமலை, சைதாப்பேட்டையில் இருக்கிற சின்னமலையில் தூக்கி நிறுத்த போறியா, இல்லைன்னா எங்கள் ஊட்டியில் இருக்கிற நீலகிரி மலையில் நிறுத்த போறியா? எங்கேயே நீ நிறுத்த முடியாது. இன்றைக்கி 500 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்துட்டேன்டா முட்டாள். ஏன்டா அந்த மாதிரி புலம்புற, பொய் பேசுகிற? நீ எவ்வளோ வரி கட்டிக்கிற? போன வருஷம் வரி எடு, எத்தனை கோடி கட்டிக்கிறேன்னு பார்ப்போம். ஏன்டா மக்களை ஏமாத்துற? உன் ரசிகர்களை ஏன் இப்படிலாம் ஏமாத்துற? நீ 500 கோடிக்கு வரி கட்டியிருந்தா காட்டு. உன்னுடைய விஷயம் என்னன்னா, நீ மார்க்கெட்டு போயிடுச்சு. இன்றைக்கு சாதாரண நடிகர்லாம் சினிமாவில் ஹீரோவாக வந்துட்டாங்க. திடீர்னு ஒருத்தர் வராரு, ஹீரோ வராரு, படம் போடுறாரு. ஒரு படம் 2 நாள் ஓடினாலுமே இன்றைக்கி மார்க்கெட்டில் 2 நாள் ஓடினாலுமே வெற்றிகரமான 2வது நாள்னு போடுறான். அவன் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, லாபம் ஆனாலும் பரவாயில்லன்னு போயிடுறாங்க. நீ அவ்வளோ பணம் தயாரிப்பாளர்களை வச்சு செலவு பண்ண வச்சுட்டு லாஸ் ஆனால் தயாரிப்பாளர் ஒத்துக்குவானா? துட்டு கொடுன்னு கேட்பான். இந்த தொல்லை இல்லாமல் இருக்குன்றதுனால நீ உன்னுடைய சொந்த துட்டையே போட்டு, உன் காசையே போட்டு,
ஒரு தயாரிப்பாளரை நீ வந்து ஒரு கம்பெனி மாதிரி போட்டு ஒரு தயாரிப்பாளரை போட்டு அப்புறமா ஒரு டைரக்டரை போட்டு ஒரு படம் எடுக்கிற. அந்த படம் ஓடனா உனக்கு சம்பளம், உனக்கு லாபம். இல்லைன்னா உனக்கு சம்பளம் இல்லை. அப்படி தான் நீ போட்டுருந்தது வரைக்கும். போட்டு அதுக்கப்புறமா அது லாஸுன்னா ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துட்டு சரிப்படுத்துறது. இந்த மாதிரியே உன்னுடைய நிலைமைகள் போனது. படங்கள் ஓடவில்லை, உன் படமும் ஓடலை, லாபம் கிடைக்கல, செலவுகள் தான் அதிகம். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, இவன் கூப்பிட்டு மிரட்டினதால் நீ கட்சி ஆரம்பிக்க வந்துட்ட. விஜய் அவர்களே, நீ ஆரம்பித்து பண்ணு. தீய சக்தின்னு திமுகவை சொல்கிறிய. டேய், தப்பு இல்லை. உன் படத்தை பார்த்தவன்லாம் திமுக ரசிகண்டா. திமுககாரெல்லாம் உன் படத்தை பார்த்தான்டா. அந்த காலத்தில் திமுக நடிகர்னா நீ, ஏடிஎம்கே நடிகர்னா அஜித். இப்படி தான் படங்களை பார்த்தோம். நீ வர என்ட்ரானே அப்போது. ஆனால் நன்றி என்பதே இல்லாத ஒரு ஆளாக நீ இருக்கிறாய். அருமைக்குரிய நம்முடைய நேயர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒருத்தர் புதுசாக வந்திருக்கிறாருங்க. இது இப்படி இருக்குதுன்னா, ஒருத்தர் மிகப்பெரிய ஆற்றலாளருங்க. அவர் போய் தமாகாவில் இறஞ்சிட்டாராம். பெரிய ஒரு அலை கடல் அடிக்க போகுதுன்னு ஒரு சீனை போடுறாருங்க. தமிழருவி மணியன்னு ஒருத்தன். அப்படி இருந்தாலும் தெரியாது நாட்டுக்கு. இவர் போய் தமாகாவில் சேர்ந்தால் அந்த கட்சியும் தெரியாது. ஓகே, தமாக என்பது ஜீரோ, இவரும் தமிழருவி மணியனும் ஒரு ஜீரோ. இப்போ ஜீரோவும் கூட்டலானா என்னங்க ஆகும்? 0 + டபுள் 0, அவ்வளோதானே தவிர உங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டு மக்களின் கோட்டையாக, இதய சிம்மாசனமாக இருக்கும் என்பது நாட்டு மக்களுக்கு புரிகிறது. நிச்சயமாக இந்த தேர்தலிலே திமுக வெல்லும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.